இது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாடைய காணி. பாம்புகள் மிக அச்சுறுத்தலாக மக்கள் வீதியால நடமாட முடியாமல் மக்கள் போக்குவரத்துக்கு எல்லாம் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் கூடி தெருவால நடமாட முடியாம இருக்கு. பக்கத்தில் ஒரு வியாபார நிலையம் ஒன்று இருக்குது. அந்த வியாபாரத்தின் நிலையத்துக்கு கூடி மக்கள் வருகிறார் இல்லையா, ஏனென்று கேட்டால் பக்கத்தில் பாம்பு இருக்காம் என்று சொல்லி அவர்கள் அந்த வியாபாரத்தை கூட செய்ய முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஒன்று இங்க இந்த விளான் கிராமத்தில் இப்படி இருக்குது. இதுக்கு அர்ஜுனா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் தன் சொந்த இடத்தையே டெவலப் ஆக்கி தன் சொந்த இடத்தை கவனிக்காமல் இதை விட்டுட்டு தான் மக்களின் பிரதிநிதி, தான் மக்களுக்கு சேவை செய்கிறேன், தான் மக்களுக்கு நல்லது செய்கிறேன், தான் மக்களுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன் சும்மா போய் மக்களுக்கு படத்தை காட்டி மக்களை பொய்யாக ஏமாத்தி இப்படி எல்லாம் என்னத்துக்கு செய்கிறார் எனக்கு உண்மையில அவர்கிட்ட இது எனக்கு விளங்கவில்லை. சொந்த இடத்தை பார்க்காதவர் புறையனண்டு மக்களுக்கு சேவை செய்வார், புறையனண்டு மக்களுக்கு சேவை செய்கிறார், மக்களுக்கு நல்லது செய்வார். இது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இவர் நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி என்று சொல்ல வெட்கமா இருக்கு. நாங்கள் வெட்கி தலை குனிகிறோம் அவற்றை செய்தியை கேட்டு. இந்த காணி 60-70 பரப்புக்கு மேற்பட்ட காணி என்று இந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே எத்தனையோ சனம் சொந்த காணி இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் நிற்கதையற்று உண்மையாக ஒரு பின்தங்கிய கிராமம். இந்த விளான் ஒரு பின்தங்கிய கிராமம். நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளேயே சொந்த வீடு இல்லாமல், சொந்த காணி இல்லாமல் கூடி மக்கள் இருக்கிறார்கள். அவர் நினைச்சிருந்த ஒரு பெருந்தன்மை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களுக்கு சேவை செய்கிறவர். இதுல ஒரு கொஞ்சம் காணியத்தன்மை அன்பளிப்பு செய்வாரா? இல்ல. இதை விட்டுட்டு எங்கேயும் கன்ற விகாரிகளுக்கு அரசாங்கத்துக்கு வக்காலத்தை வாங்கி கொண்டு அரசாங்கத்துக்காக பேசுறாரு ஒழிய மக்களுக்காக கரிசனை கொண்டு மக்களுக்காக ஒரு சேவை செய்யக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் ஒரு மக்களுக்கும் ஒரு வெளிச்சமாகத்தான் இந்த விஷயத்தை சொல்றோம். இந்த மக்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். இப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். சொந்த ஊர் இன்றைக்கு இப்படி பாலடைய விட்டு சொந்த ஊரால மக்கள் வாழ முடியாது. இதை கருத்துல கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி வைக்க விரும்புகிறோம். இந்த காணியை உடனடியாக துப்புரவாக்கி அதை சரியான முறையில் அந்த காணியை மெயின்டைன் பண்ண வேணும், பராமரிக்க வேணும். இல்லையான்னு சொன்னா இதை நாங்கள் பிரதேச சபைக்கு கொண்டு இது பிரதேச சபையால் துப்புரவாக்கி இதை நடைமுறைப்படுத்தினோம்னா காணியும் சில வேளைகளில் பொதுமக்களுக்கு உரிய காணியாக மாறலாம் என்றதை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன்.